அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு ஒரே கிளைண்ட் ஜாதகம், ஒரே கிளைண்ட்டுடைய ஜாதக பலன்கள், யோகமான ஜாதகம், அதுவும் ரொம்ப அற்புதமான ஜாதகம் கண்டுபிடிப்பது எப்படி? என்னுடைய ஸ்டைலில் சொல்லணும்னா எனக்கு ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ் போதும். ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ் போதும். நான் மேக்சிமம் ஆன்லைனில் தான் ஜாதகங்கள் அதிகமாக பார்ப்பேன். அது எனக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து ரொம்ப ஈஸியாக பழகிடுச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு ஜாதகம் பார்க்க என்னுடைய கட்டணம் ₹2000 வாங்குகிறேன். சுப நிகழ்ச்சிகளுக்கு நாள் குறிச்சி கொடுக்க ₹300 வாங்குகிறேன். திருமண பொருத்தம் பார்க்க என்னுடைய கட்டணம் ₹500 வாங்குகிறேன். இது என்னுடைய ப்ரைஸ் லிஸ்ட். ஒரே ப்ரைஸ், அது ஃபிக்ஸட் ப்ரைஸ். ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். போன வாரம் ஆன்லைன் மூலமாக ஒரு ஜாதகம் பார்த்தேன். அது ஒரு பெண் ஜாதகம். அது யோகமான ஜாதகம், அதுவும் ரொம்ப அற்புதமான ஜாதகம். உங்களோட ஷேர் பண்ணலாம் என்பதற்காக நான் இந்த வீடியோவை தயார் செய்துள்ளேன். நான் ஜாதக பலன்கள் எடுத்து சொல்வதற்கு முன்னாடி நான் அந்த கிளைண்ட்டுடைய அப்பா கிட்ட பேசின விஷயத்தை இந்த வீடியோ ஆடியோ மூலமாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். என்ன பேசுனேன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக கவனிக்கணும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நோட்ஸ்லாம் எடுக்காதீங்க. ஜஸ்ட் கேஷுவலாக ரிலாக்ஸாக தனிமையை உட்காந்து பாருங்கள். அதன் பிறகு நான் எப்படி ஜோதிட சூட்சும ரகசியத்தை எடுத்தேன் என்பது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல், கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவல்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். இதுதான் இந்த பெண்ணுடைய ஜாதகம். நேம், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்துள்ளேன். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகின்ற விஷயத்தை அப்படியே உங்களுடைய நோட்புக்கில் ராசி கட்டம் போட்டு எழுதி வச்சுக்கணும். இப்போது உங்களுக்கு கிளைண்ட்டுடைய அப்பா கிட்ட பேசின அந்த ஆடியோ ஃபோன் கால் ப்ளே ஆகும். இந்த ஜாதகத்தை பார்த்துக்கிட்டே இந்த ஆடியோவை கேட்கவும். இந்த ஆடியோ கால் முடிந்த பிறகு உங்களுக்கு ஜோதிட சூட்சும ரகசியத்தை எடுத்து சொல்ல போகிறேன். இந்த கிளைண்ட் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்தை வைத்து நட்சத்திர சூட்சும பலன்கள் அதுவும் சேர்த்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு, லக்னாதிபதி தனித்து இருக்கணும். அவர் வக்ரம் அடையக்கூடாது, பரிவர்த்தனையில் இருக்கக்கூடாது, எந்த கிரகத்தோடு சேரவும் கூடாது, இன்க்ளூடிங் மாந்தி ஆல்சோ. லக்னாதிபதி திதி சூன்யாதிபதியாக வரக்கூடாது. லக்னாதிபதி நிற்கும் ராசி திதி சூன்யம் அடையக்கூடாது. திதி சூன்யாதிபதி சாரத்தில் லக்னாதிபதி நிற்கக்கூடாது. இப்போ சொன்ன இந்த கண்டிஷனில் இந்த கிளைண்ட்டுடைய லக்னாதிபதி இருக்கு. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்த பிறகு போன வீடியோவையும் நீங்கள் அவசியம் பார்க்கணும். உங்களுக்கு தேவையான ரொம்ப பயனுள்ள தகவல்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, குட். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் பேசுகிறேன், ஜோசியர். சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்களா, வீட்டில் இருக்கீங்களா சார்? வீட்டில் சார் இருக்கேன். சொல்லுங்க சார். லீவா இன்னைக்கு? ஆமாம் சார், லீவ் தான் சார். சரி, ஓகே ஓகே. அப்போ இப்போ பொண்ணுடைய ஜாதகத்தை பற்றி பேசலாம் சொல்லுங்க இல்லையா? ஒரே நிமிஷம் லைனில் சார். சார் சொல்லுங்க சார். இப்போ பொண்ணுடைய ஜாதகத்தை பற்றி பேசலாமா சார்? சொல்லுங்க சார். சரி, ஓகே. நான் பலன் சொல்லிட்டே வரேன். நான் சொல்கிற பலன் கரெக்டாக தப்பு மட்டும் சொல்லிட்டு வாங்க, சரிங்களா? சரி சார். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணு வந்து எம் அபிநயா, 10/11/2003 7:28 AM. பிறந்த ஊர் வந்து காஞ்சிபுரம். அவங்க பிறந்த ஒரே நிமிஷம் சார்.
சொல்லுங்க சார். அவங்க அம்மா வேணா பக்கத்துல கூட இருக்கட்டாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. உட்கார், கூப்பிட்டுக்கோங்க வேணா. சொல்லுங்க சார். சரி. அவங்க பிறந்தது வந்து திங்கக்கிழமை, சரிங்களா? ஆமாம் சார். ஆமாம் சார். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பலனா சொல்லிட்டு வரேன். இப்போ பேச ஃபுல்லாவே உங்க பொண்ணுடைய ஜாதகம் மட்டும் தான் பேச போறோம். பையன் ஜாதகம் அப்புறம் பாத்துக்கலாம், சரிங்களா? சரி. ஜாதகியுடைய கையில் பணமோ நகையோ சொத்தோ தங்கம், கைராசி முகராசி உடையவள், உழைப்பில்லாத வருமானம் ஜாதகிக்கு நிச்சயமாக உண்டு. ஓகேங்களா? சரி சார். அடுத்தது காவல் தெய்வம், குல தெய்வம், இஷ்ட தெய்வம், உபாசன தெய்வம், அனைத்து தெய்வத்தின் ஆசீர்வாதமும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் இந்த ஜாதகிக்கு உண்டு. ஓகே சார். அடுத்தது தந்தை வந்து பாத்தீங்கன்னா கடவுள் பக்தியை உடையவர். தந்தை நேர்மையானவர். தந்தைக்கு எந்த தீய பழக்கமோ தீய நண்பர்களுடைய பழக்கமோ இருக்காது. பிறர் மதிக்கும்படியாகவும் பாராட்டும்படியாகவும் உண்மையான புகழுக்கு சொந்தக்காரராகவும் தந்தையுடைய பிறவி குணம் இருக்கும். தந்தை சுறுசுறுப்பானவர், நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர், பிறருக்கு அதிகாரம் செய்யக்கூடியவர், புகழ் பாராட்டு விரும்பக்கூடியவர், ஒரு விஷயத்தை ஒரு முறை சொன்னால் போதும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவர், நிர்வாக திறமை உடையவர், மோட்டிவேஷனாக பேசினால் தந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். சுய பக்கத்தை எது வேணா சேர்த்துக்கலாம். சுய மரியாதை, சுய கௌரவம், சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, சுய புத்தி, சுய சிந்தனை, சுய முன்னேற்றம், சுய வருமானம் உடையவர். தந்தை நேர்மையான வழியில் பணம் சம்பாதிக்க கூடியவர். தந்தையுடைய வாழ்க்கையில் வெற்றி பயணத்தை நோக்கி செல்பவர். இரவு பகல் நேரங்காலம் பார்க்காமல் உழைக்கக்கூடியவர். தந்தை ரொம்ப டேலண்ட் உடையவர். கல்வி அறிவு, உலக அறிவு, வாழ்க்கை அறிவு புரிந்து கொண்டு நடப்பவர். எளிதில் பிறரை நம்ப மாட்டார். அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டார். உழைப்பு நம்புவார். அதை விட தன்னுடைய தன்னம்பிக்கை மீது முழு நம்பிக்கை உடையவர். தான் எடுத்த முடிவு தன்னுடைய குடும்ப நபர் கேட்கணும் என்ற எண்ணம் உண்டு. குடும்ப பாரத்தையும் கஷ்டத்தையும் தன்னுடைய தலையில் அதிகமாக சந்தோஷமாக சுமப்பார். தந்தை கடவுளுக்கும் மனசாட்சிக்கு மட்டும்தான் பயப்படுவார். தனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு மிஸ் பண்ண மாட்டார். என்னுடைய டேலண்ட் ப்ரூவ் பண்ண இதுதான் நல்ல சந்தர்ப்பம், என்னுடைய டேலண்ட் ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை என்று நினைக்கக்கூடியவர். பெற்றவங்களுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுத்தா மட்டும் முக்கியம் இல்லை, அந்த பெற்றவங்களுக்கு கடைசி காலம் வரைக்கும் கௌரவமாக வச்சு காப்பாற்றணும் என்ற எண்ணம் தந்தையிடம் உண்டு. அதே மாதிரி தந்தை பிறருக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்றுவார். கரெக்டுங்களா? கண்டிப்பா சார். இப்ப நான் சொன்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் கேரக்டர்ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். ஆமா ஆமா சார், கண்டிப்பா கரெக்ட் சார், சொல்லலாம் 100% உண்மை. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க பொண்ணு பற்றி சொல்லணும்னா ஜாதகி வந்து பொறுமையாக சிந்தித்து தான் எந்த விஷயத்திலையும் இறங்குவாள். அவசரப்பட்டு எந்த முக்கிய முடிவும் உடனே எடுக்க மாட்டார். நன்கு யோசித்த பிறகுதான் முடிவு எடுப்பாள். முடிவு எடுத்த பிறகு அந்த முடிவிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார். இன்னைக்கு இந்த வேலை தான் முக்கியம், இந்த வேலை முடித்தால் போதும், மற்ற வேலையெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று இருப்பாள். கவர்மெண்ட் ஆஃபீஸில் தன்னுடைய வேலை முடியும் வரை நேரம் தாமதம் ஆனாலும் இருந்து அந்த வேலையை முடிச்சு தான் வருவாங்க. இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. பணம் சேமிப்பதில் ஆர்வம் உடையவள். பணத்தின் காரணமாக தன்னுடைய எந்த வேலையும் தடையாக கூடாது என்று எண்ண முடியவள் உங்க பொண்ணு. கரெக்டுங்களா? அடுத்தது கண்ணாடி பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இந்த ஜாதகிக்கு. இருக்கா? இருக்கலாம் சார். அதாவது கண்ணாடி பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பா ஏற்பட்டே தீரும். சரிங்களா? அந்த தசாபதி வரும்போது வந்துடும். சரி. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஜாதிக்கு வந்து அம்மா பிள்ளை. அம்மா சொல்றதுதான் வேத வாக்கு. தன்னுடைய வருமானத்தை கூட அம்மா கிட்ட தான் கொடுப்பாள். அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் எந்த முக்கிய முடிவும் எடுக்க மாட்டாள். திருமணத்திற்கு பிறகு தாய் பாசம் குறையாது. அம்மா சொல்லும் அட்வைஸ் கண்டிஷனோ ஜாதகி கேட்பாள். ஜாதகியுடைய மனசு சரியில்லை என்றால் அம்மா கிட்ட தான் முதலில் ஆலோசனை கேட்பாள். அம்மா அதிகம் செல்லம் கொடுத்து ஜாதகியை வளர்ப்பாங்க. ஜாதகிக்கு நல்ல தாயார் கிடைக்கும். இந்த வயசுலயும் அவங்க அம்மா அவங்களுக்கு ஊட்டி விட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகேங்களா? கரெக்டுங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஜாதகிக்கு நிச்சயமாக திருமணம் உண்டு. அம்மா ஜாதகி மேல் ரொம்ப பாசம் உடையவங்க. தந்தையும் ஜாதகி மேல் ரொம்ப பாசம் உடையவர். ஜாதகிக்கு திடீர் அதிர்ஷ்டம் மூலமாகத்தான் திருமணம் நடக்கும். ஆடம்பரமான திருமணத்தை தவிர்க்கணும். வரதட்சணை விஷயத்தில் கவனம் தேவை. நான் இதை செய்யறேன் அது செய்யறேன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, வரதட்சணை விஷயம். அதே மாதிரி திருமணத்துக்கு கிராண்டா செய்யறேன்ட்டு ரொம்ப ஆடம்பரமா செய்வாங்க பார்த்தீங்களா. இந்த ஆடம்பரமான திருமணமும் வரதட்சணை விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஜாதகி போன ஜென்மத்துல இயற்கை மரணத்தில் இறந்தவள்.
இந்த ஜென்மத்துல நல்ல குடும்பத்தில் பிறந்தவள். அடுத்த ஜென்மம் மனித பிறவி ஜாதகிக்கு நிச்சயமாக உண்டு. பெண் கடவுள் பெயர் உள்ள பெண் ஜாதகியுடைய குடும்பத்தில் உண்டு. இருக்காங்களா? பெண் கடவுள் பெயர் உள்ள பெண். ஆமா சார். அதான் தங்கச்சி இருந்தாங்க. அதான் பெண் கடவுள் பெயர் உள்ள பெண் ஜாதகியுடைய குடும்பத்தில் நிச்சயமா இருப்பாங்க. ஜாதகி பிறந்த பிறகுதான் வீட்டில் நல்ல வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். கரெக்டா? அடுத்தது ஜாதகி குடியிருப்பது சொந்த வீடு. சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகமும் ஜாதகிக்கு உண்டு. இந்த ஜாதகிக்கு செவ்வாய் தோசைலாம் கிடையாது. சில பேர் 4 செவ்வாய் இருக்கு, செவ்வாய் தோசை ஜாதகங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செவ்வாய் தோஷம் கிடையாது. ஏன்னா குரு பார்க்கறதுனால செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சு. அது செவ்வாய் தோஷம் கிடையாது, செவ்வாய் யோகமா மாறிடும். அதை வச்சு நான் சொந்த வீடு இருக்குன்னு சொன்னேன். அடுத்தது ஜாதகி கல்வி விஷயத்தில் நன்றாக படிப்பாள், நல்ல மதிப்பெண் வாங்குவாள். கல்வி சொத்து, பரம்பரை சொத்து, பூர்வீக சொத்து, தாய் தந்தை சேர்த்து வைத்துள்ள சொத்து இவை அனைத்தும் ஜாதகிக்கு கிடைக்கும். அடுத்தது தந்தையுடைய நெற்றியில் விபூதி, குங்குமம், சந்தனம் இதில் ஒன்றில் நெற்றியில் பொட்டாக பயன்படுத்துவார் இந்த பொண்ணுடைய அப்பா. கரெக்டுங்களா? அதாவது வீட்டு விட்டு வெளியே கிளம்புனா நம்ம ட்ரெஸ் கோடு எந்த அளவு இம்பார்ட்டண்டோ அந்த மாதிரி நெத்தியில் இருக்க ஃபேஸும் அதாவது மங்களகரமான பொருள் பயன்படுத்துவார் சொல்கிறேன். விபூதி, குங்குமம், சந்தனம் எதுவும் இருக்கும் அந்த மாதிரி. அடுத்தது குடும்பத்தில் குலதெய்வ அருள் உண்டு. ஜாதகியுடைய முன்னோர்கள் நல்லவங்க. இந்த பொண்ணுடைய முன்னோர்கள் நல்லவங்க, அதிக கடவுள் பக்தி உடையவங்க, கோயில் தர்ம காரியத்திற்காக அதிக நன்மைகளும் உதவிகளும் செஞ்சவங்க. குலதெய்விடம் வேண்டிக்கிட்ட நேர்த்தி கடன் குடும்ப நபரோட சேர்ந்து செய்யக்கூடியவங்க. கரெக்டுங்களா? ஜாதகி தன்னுடைய கௌரவத்தையும் தன்னுடைய குடும்ப கௌரவத்தையும் குடும்ப நபருடைய அதாவது குடும்ப கௌரவத்தையும் குடும்ப நபருடைய கௌரவத்தையும் சேர்த்து காப்பாற்றுவாள். சரிங்களா? நான் சொல்ல புரியல, மறுபடியும் கேளுங்க. நான் ஃபாஸ்டா போறேன். புரியுதுங்களா? ஜாதகி தன்னுடைய கௌரவத்தையும் தன்னுடைய குடும்ப கௌரவத்தையும் குடும்ப நபருடைய கௌரவத்தையும் சேர்த்து காப்பாற்றுவாள். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதி ஜாதகி காப்பாற்றுவாள். ஜாதகி எல்லா விஷயத்திலையும் நேர்மையாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் நன்கு சிந்திச்சு தெளிவான முடிவாக நல்ல முடிவாக ஜாதகி எடுப்பாள். கரெக்டுங்களா? அடுத்தது ஜாதகி புகுந்த வீட்டில் நல்ல வசதி வாய்ப்போடு பாதுகாப்புடன் வாழ்வாள். பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் ஜாதகி நல்ல பெயர் வாங்கி கொடுப்பாள். ஜாதகிக்கு ஆயுள் அதிகம். எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் கணக்கு இருக்கு. சும்மா ஓவரா சொல்றேன்னு சொல்லி நினைக்க கூடாது. எல்லாத்தையும் கணக்கு இருக்கு. ஒவ்வொருத்தையும் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணி கலந்து உட்காந்தாதான் ஃபுல்லா திங்க் பண்ணி இப்ப எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? எந்த பாயிண்ட்டும் மறக்க கூடாதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படியே என்னென்ன சொல்லணும். ஓகேங்களா? அடுத்தது இந்த பொண்ணுடைய மாமியார் நல்லவங்க, மாமனார் நல்லவங்க. சரிங்களா? ஜாதகிக்கும் மாமியாருக்கும் ஒற்றுமை உண்டு. மாமியார் தாயார் ஸ்தானத்தில் வைத்து பழகுவாள் ஜாதகி. சரிங்களா? ஜாதகி பொய் பேச மாட்டாள், உண்மை மட்டும்தான் பேசுவாள். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாதகியுடைய உடன்பிறப்பு நல்லவர். உடன்பிறப்பு மூலமாக ஜாதகியுடைய வாழ்க்கையில் எந்த தீய பலனும் நடக்காது. உடன்பிறப்பு மூலமாக ஜாதகிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. சரிங்களா? கரெக்டா இருக்கும். கரெக்டா? ஜாதகிக்கும் உடன்பிறப்புக்கும் ஒற்றுமை உண்டுன்னு சொல்றேன். அப்புறம் அந்த ஜாதகியுடைய வாகனத்துல ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும். இருக்கா? ஜாதக வாகனம் வண்டி ஓட்டுவாங்களே, அந்த வண்டியில கண்டிப்பா ஸ்டிக்கர் இருக்கும். ஒன்னு பெயர் இல்லைன்னா பொம்மை இல்லை எழுத்து அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பா ஸ்டிக்கர் இருக்கும், ஒட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாதகிக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ஜாதகியுடைய முன்னோர்கள் தான் மீண்டும் குழந்தையாக பிறப்பாங்க. ஜாதகிக்கு ஆண் வாரிசு பிறக்கும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா தாய் தந்தை இருவருமே ரொம்ப ஒற்றுமையானவங்க. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காமல் பேசுவாங்க. இந்த இருவரும் எந்த ஒளிவு மறைவு இருக்காது. இந்த இருவருக்கும் அப்பா அம்மாக்குள்ள இருவரும் சேர்ந்து தான் ஷாப்பிங்குக்கு போவாங்க, கோயிலுக்கு போவாங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவாங்க. இருவரும் சேர்ந்து தான் சுப காரியத்தில் அதிகம் கலந்து கொள்வாங்க. இது அப்பா அம்மா பத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா தந்தைக்கு எதிரிகள் கிடையாது. கரெக்டுங்களா? இந்த தந்தைக்கு எதிரிகள் கிடையாது, எதிரிகள் தொல்லையும் கிடையாது. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஜாதகிக்கு ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும். ஊறுகாய் விரும்பி சாப்பிடுவாங்க.
ஆமா புளி தான் வீட்டுன்னு சொல்றாங்க. அதான் மாங்காய் ஊறுகாய், மாங்காய் தொக்கு, இந்த எலுமிச்சை ஊறுகாய் எதுவாக இருந்தாலும் சரி ஊறுகாய்னா ரொம்ப பிடிக்கும். சாப்பிடுவாங்க. ஆமா சார். ஆமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாதகி பிறந்த நேரமும் நாளும், அதாவது என்னன்னா இங்க பிறந்தது திங்கக்கிழமை. ஆமா சார். கிழமைநாதன் சந்திரன். சந்திரன் உச்சம் அடைஞ்சிட்டு 7ல இருந்து லக்னத்தை பாக்குறாரு. ஓகேங்களா? அப்பனா இந்த ஜாதகி பிறந்த நேரமும் நாளும் கிழமையும் நன்றாக உள்ளது. ஜாதகி மூலமாக பிறருக்கு நன்மைகள் அதிகம் நடக்கும். குடும்பத்திற்கும் சமுதாயத்துக்கும் நல்லதுதான் அதிகம் நடக்கும். ஓகேங்களா? ஜாதகிக்கு முருகன் கடவுள் பிடிக்கும். முருகன் கடவுள் கோவிலுக்கு விரும்பி செல்லக்கூடியவள். கரெக்டுங்களா? ஆமா சார், உண்மைதான் உண்மைதான். ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த முருகன்னாலே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பிறந்தது பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நாளே முருகனுக்கு விசேஷமானது. அதான் அப்படின்னா செவ்வாய் தான் முருகர் குறிக்கும். அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா 4ஆம் பார்வை மூலியமா சந்திரனை பாக்குறாரு, குருவை பாக்குறாரு, சுப கிரகத்தை பாக்குறாரு. அப்ப நிச்சயமா இந்த பொண்ணு முருகர் கடவுளை விரும்புவாரு. முருகர் கடவுள் கோயிலுக்கு தான் அதிகமா விரும்பி செல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்க அப்பா கூட பாத்தீங்கன்னா இந்த ஆறுபடை வீடுக்கு அதாவது பழமை வாய்ந்த கோயில் சொல்லுவாங்க. திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, திருச்செந்தூர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் கோயிலுக்கும் முருகர் கோயில் அதிகமா பயணம் போகணும்னு சொல்லி விரும்பக்கூடியவர் இருப்பாரு. கரெக்டுங்களா? சரி. அடுத்தது பாத்தீங்கன்னா லக்னாதிபதி நாளில் சதய நட்சத்திரத்தில். ஓகே. அதாவது இது இன்னும் கொஞ்சம் டெப்தா உள்ள போற விஷயம். இந்த ஜாதகிக்கு எண்ணெய் குளியல், அதாவது ஆயில் பாத்து பிடிக்கும். கரெக்டுங்களா? ஆமா ஆமா சார், ஆயில் பாத் பிடிக்கும். பேரிச்சம்பழம், திராட்சை கொட்டை விரும்பி சாப்பிடுவாங்க. கரெக்டா? ஆமா சார். குதிரை வண்டி சவாரி ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல குதிரை வண்டி சவாரி எல்லாம் போகணும்னு ஆசைப்படுவாங்க. கரெக்டுங்களா? போனதில்லை, ஆனா ஆசை உண்டு. ஆசை உண்டு. இந்த எண்ணெய் பலகார உணவுலாம் ரொம்ப பிடிக்கும். ஆமா சார். வீட்டில் தையல் மிஷின் இருக்கும். அப்படி இல்லைன்னா டெய்லரிங் வேலை தெரிந்த நபர் வீட்டில் இருப்பார். 2ல 1 இருக்கும். இருக்கா? ஆமா தெரியும் சார். ஒன்று டெய்லரிங் மிஷின் இருக்கும். அப்படி இல்லைன்னா டெய்லரிங் வேலை தெரிஞ்ச நபர் அந்த வீட்டில் யாராவது இருப்பாங்க. அப்புறம் சாக்ஸ் அதிகமாக போடுவாங்க காலில். ஆமா சார். ஓகேங்களா? இந்த ஷூ என்ன சொல்றது, சாக்ஸ் இல்லாமல் ஷூ போட மாட்டாங்க. ஓகேங்களா? மூட்டு வலி பேஷண்ட் உங்க வீட்டில் உண்டு. மூட்டு வலி எண்ணெயும் வீட்டில் இருக்கும். கால் வலிக்கு மூட்டு வலி என்ன சொல்லுவாங்க இல்லையா, அந்த மூட்டு வலி எண்ணெயும் வீட்டுல இருக்கும். அதாவது இந்த வீட்டுல ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எல்லாமே இருக்கும். காட்டன், ஸ்பாஞ்ச், என்னென்ன வேணும், த்ரெட் எல்லாமே உள்ள இருக்கும். சரிங்களா? முக்கியமா நான் என்ன சொல்ல வந்தேன், மூட்டு வலி பேஷண்ட் இருப்பாங்க. அப்படின்னா மூட்டு வலி எண்ணெயும் வீட்டுல இருக்கும். அதே மாதிரி உங்க வீட்டுல எப்பவுமே எண்ணெய் ஸ்டாக்கா இருக்கும். அதாவது ரீஃபில் ஆயில், கிருஷ்ணா ஆயில், விளக்கெண்ணெய், ரேஷன் குட்டில கொடுக்குற எண்ணெய் என்னாலும் பரவாயில்ல, அப்புறம் எண்ணெய்லாம் உங்க வீட்டுல எப்பவுமே இருக்கும். எண்ணெய் கட்டுப்பாடு இருக்காது. புரியுங்களா? 100க்கு 100 ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும் என்று நினைக்கக்கூடியவங்க இந்த பொண்ணு. எலியை பிடிக்க வீட்டில் எலி குண்டு உண்டு. கரெக்டா? இருக்கு சார், இருக்கு. பூஜை அறையில் கலசம் சொம்பு இருக்கும். இருக்கா? இருக்கு சார். இந்த கால பைரவரை வேண்டிக்கிட்டு தன்னுடைய வாகனத்துல இந்த கருப்பு கயிறு ஏதோ கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது கட்டுவாங்க. இருக்கா? கால பைரவர், அதாவது ஒரு வண்டிக்காக பூஜை பண்ணுவாங்க பாத்தீங்களா? பூஜை பண்ணாங்கன்னா கால பைரவருக்காக பூஜை பண்ணிட்டு அங்க ஒரு கயிறு கட்டுவாங்க. வண்டிக்காக, வாகனத்துக்காக ஒரு கயிறு கட்டுவாங்க பாத்தீங்களா, டிஸ்டி கயிறு மாதிரி. அந்த மாதிரி கட்டுவாங்க. அந்த கயிறு வெளியே கட்டிச்சிருங்க. அதான் அது கண்டிப்பா இருக்குன்னு சொல்ல வரேன். நான் சொல்றது அது எங்க வந்துன்னா கால பைரவர் வேண்டிக்கிட்டு தன்னுடைய வாகனத்துல கட்டுவாங்க. அப்படின்னா வீட்டுல கட்டுவாங்க. ஒண்ணு வீடு இல்லைன்னா வாகனம். முன்னாடி போனீங்கன்னா வாகனத்தை கட்ட சொல்லுங்க. அப்பதான் எந்த ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கும் வராது. சரிங்களா? இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அதிகமா ஸ்டாப்லர் பின்னு, பஞ்சிங் மிஷின் அதிகம் பயன்படுத்துவாங்க. இருக்காங்களா? ஆமா, ஸ்டாப்லர் பின்னு, பஞ்சிங் மிஷின் அதான் இருக்கும், இல்லாம இருக்காது. நான் ஸ்டேஷனரி ஸ்கேல், பென்சில், ரப்பர்லாம் போகாம ஸ்ட்ரெயிட்டா பஞ்சிங் மிஷின் வரைக்கும் போறேன். இருக்கும். சரிங்களா? இந்த வீட்டு அருகில் முஸ்லிம் நபர் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டு அருகில் மசூதி இருக்கும். 2ல ஒண்ணு இல்ல சார், இல்லவே இல்ல. அப்ப முஸ்லிம் இல்ல. அப்ப முஸ்லிம் வருவாங்க. ஏன்னா இப்ப ஒரு 23 வயசு இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, வருவாங்க. அப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு என்ன மரம் நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சும்மா ஒரு பேச்சு கேட்டீங்கன்னா, டேடி இந்த மாதிரி தென்னை மரத்தை வளர்க்கலாம் சொல்லுவாங்க. தென்னை மரம் வளர்க்கணும்னு சொல்லி அந்த ஆசை இருக்கும் சின்ன வயசுல இருந்து. தென்னை மரம் இருக்குது வீட்டுல. அப்ப தென்னை மரம் இருக்கா?
அது மரத்தை கூட கரெக்டா அது மென்ஷன் பண்ணி எடுக்கணும் விஷயத்த. அப்புறம் அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமியில் அன்னதானம் கொடுத்தால் ஜாதகியுடைய லட்சியம் விரைவில் நிறைவேறும். ஓகே சார். ஒவ்வொரு வருஷத்துக்கும் சித்ரா பௌர்ணமி மட்டும் மறக்காம அன்னதானம் கொடுத்தா தொன்னையில கொடுக்கூடாது, நல்ல மீல்ஸோட கொடுக்கணுங்க, ஒரு பெரிய தட்டில். சார் அன்னதானம் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு எல்லாருக்கும் ஒரு 50 பேருக்கு வச்சு கொடுக்கலாமான்ற தொல்லையில. அதாங்க பௌர்ணமி பூஜை பண்ணுவாங்க, சித்ரா பௌர்ணமி. இப்போ எப்படி சொல்லணும்னா, இப்போ நம்ம சென்னையில் இருக்கோமா, சென்னையில் பாம்பன் சாமி கோயில் இருக்கா, சித்தர் வழிபாடு இது கோயில், அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டின்னு போயிட்டு இந்த பொண்ணு கையால கொடுத்தீங்கன்னா இந்த பொண்ணுடைய லட்சியம் என்னவோ விரைவில் நிறைவேறும். ஓகே சார். வைராகியத்தோட வாழக்கூடிய சாதனை பெண் இந்த பெண். ஓகே சார். கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா சார். இந்த ஜாதகி சின்ன வயசுல ஒட்டக பொம்மையும் குதிரை பொம்மையும் வச்சு விளையாடுவாங்க. கரெக்டா? அது இருக்காமா? குதிரை பொம்மை இல்லைன்னா குதிரை பொம்மை இருக்கும், அப்படின்னா ஒட்டக பொம்மை இருக்கும், ரெண்டுமே. குதிரை பொம்மை இருக்கு சார். இவங்களுக்கு குதிரை பொம்மையும் ஒட்டக பொம்மையும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நான் அதை வச்சுதான் கணக்கு எடுத்திருக்கேன். ஓகே சார். இதுதான் அவங்க பொண்ணுடைய ஜாதகங்க. ஓகே சார். மேரேஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப நடக்கிறது ராகு தசை, குரு புத்தி. தசாநாதன் வந்து எங்க இருக்காருன்னா, தசாநாதன் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு, புத்திநாதன் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு, லக்னாதிபதி பாக்குறாரு. 2028 இப்போ பாத்தீங்கன்னா அதான் டைம் தான் நல்லா இருக்கு இந்த பொண்ணுக்கு. இந்த டைம் மட்டும் இல்ல, எப்பவுமே டைம் நல்லா இருக்கு. இந்த இது சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த குரு பயிற்சி, ராகு பயிற்சி, சனி பயிற்சி சொல்லுவாங்க பாத்தீங்களா, எந்த பயிற்சியும் அந்த ஜாதிக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. பொண்ணுக்கு 7.5 சனி, அஷ்டம சனி சொல்லுவாங்க, எதுவுமே. அதான் சொல்றேன், இந்த பொண்ணுக்கு பிறவிலேயே பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன பலன் எதுவுமே நெகட்டிவ் பலனே கிடையாது. இந்த பொண்ணு வாயாடி பொய் பேசுவா, திமிர் பிடிச்சவ, அடுத்தவங்க குடும்ப வாழ்க்கை கெடுப்பா, அந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவும் கிடையாது. அப்போ இந்த பொண்ணுக்கு முழுக்க நல்லதுதான் நடக்கும். அதனால இந்த கிரக பயிற்சி, கோச்சார பயிற்சியை நம்பாதீங்க. ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் என்ன குடுப்பனை இருக்கோ அதுபடி தான் நடக்கும் எல்லாமே. ஸோ இந்த பொண்ணு யோகமான ஜாதகம். இந்த குரு மங்கள யோகம், சந்திர மங்கள யோகம் எல்லாமே இருக்கு. உங்க பையன் பிறந்ததை விட சொல்றதை விட இந்த பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கீங்க, நீங்க உங்க மனைவி உங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கீங்க. சரிங்களா? ஒரு அதாவது என்ன சொல்ற, மகாலட்சுமியே உங்களுக்கு மகளா வந்து பிறந்திருக்கா, சுருக்கமா சொல்லலாம். ஆமா சார். ரொம்ப நல்ல அற்புதமான ஜாதகம். ஓகே சார். சரிங்களா? அது பார்த்துட்டு திருமணத்துக்கு உண்டான நல்ல அமைப்பு தான் இது. சரிங்களா? ஓகே சார். வரன் வந்துச்சுன்னா பார்த்து இது பண்ணலாம். அதே மாதிரி உங்க குடும்பத்துல காதல் திருமணம் செய்த நபர் யாரா இருப்பாங்க? காதல் திருமணம் இதுல இல்லையா சார்? யாருமே இல்லையா? வருவாங்க இனிமேல்ட்டு. கொஞ்சம் அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா 2 அதிபதி குரு பகவான் அவர் பூர நட்சத்திரம் உட்காந்துருக்காரு. பூர நட்சத்திரனாலே அது காதல் திருமணத்துக்கு உண்டான பிடிவாதம் பிடிக்கக்கூடிய நட்சத்திரம் அது. அதனால வந்து கொஞ்சம் காதல் விஷயத்துல காதல் சம்பந்தமான திருமணம் சம்பந்தமான காதல் திருமணம் சம்பந்தமான நபர் கண்டிப்பா ஏற்படுவோம். சரிங்களா? அதனால ஒன்றும் பாதிப்பு கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த பொண்ணுடைய ஜாதியில ராகு நல்லா இருக்காரு, செவ்வாய் நல்லா இருக்காரு, லக்னாதிபதி நல்லா இருக்காரு, உடல்காரன் சந்திரன். உங்க பொண்ணுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்திலாம் அதிகம் இருக்கு. ஓகே சார். புரியுங்களா? இந்த உடம்பு டயர்ட் ஆகுறது, அப்போ ஃபீவர் வந்து உடம்பு சரியில்லாம போகுது, அந்த மாதிரிலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் நல்லா இருக்கு, சுறுசுறுப்பானவங்க. நல்ல அதாவது அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமோ முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம்னால்தான் இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா சௌபாகியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கு. அதான் தான் இருக்கிற இடத்தையும் சந்தோஷமா வச்சுப்பாங்க, புகுந்த வீட்டுக்கு போகும்போதும் அங்கேயும் சந்தோஷமா வச்சுப்பாங்க. நல்ல யோகமான அமைப்புள்ள ஜாதகம் இது. சரிங்களா? இந்த பொண்ணை நம்பி எந்த பொறுப்பான ஒப்படைக்கலாம். இந்த பொண்ணுனால பணம் நஷ்டம் ஆயிடுச்சு, நகை காணாம போயிடுச்சு, இது போயிடுச்சு, அந்த மாதிரிலாம் எந்த பணியும் வராது. எல்லாமே அதாவது சுருக்கமா சொன்னேன், வைராகியத்தோட வாழக்கூடிய பொண்ணுங்க. 100% பர்ஃபெக்ட், அதான் 100க்கு 100 என்ன சொல்றது, பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய பொண்ணு அது. அந்த மாதிரி முருகர் கடவுள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் அவருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த சித்ரா பௌர்ணமி சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா லைஃப் எல்லாமே சக்சஸ் தான். சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி நாளே வெள்ளை, அதாவது வெள்ளை உணவுல முக்கியமா தை சாதம் கொடுக்கலாம். சரிங்களா? வெறும் தை சாதம் மட்டும் இல்ல, அவங்களுக்கு என்னென்ன உணவு பிடிக்குமோ அதெல்லாம் கொடுக்கணும். தொன்னையில கிடையாது, சின்ன பிளேட் ஒரு மாதிரி, அந்த இது வாழைத்தண்டு பிளேட், அந்த வெள்ளை அந்த வாழைத்தண்டு திக்கா இருக்கும். அது கொஞ்சம் சாம்பார், அதான் நீங்க எந்த வகை உணவு கொடுத்தாலும் சரி, அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து இந்த பொண்ணுக்கு வந்து என்ன பிடிக்கும், பேரிச்சம்பழம் பிடிக்குமா, அப்போ பேரிச்சம்பழம் கொடுக்கலாம். இதுவும் தயிர் சாதம் கொடுக்கலாம். ஊறுகாய் பிடிக்கலன்னு சொன்னல, ஊறுகாவும் கொடுக்கலாம். புரியுங்களா?
சாம்பார் சாதம் வேணா சாம்பார் சாதம் வச்சு கொடுக்கலாம். ஓகே. புரியுங்களா? இந்த பொண்ணு கொஞ்சம் காரசாரம் எல்லாமே குடிப்பாங்க. சரிங்களா? ஆமாம் சார். சார் என்னுடைய கார்டில் வந்து ஜிபே நம்பரும் கொடுத்துருக்கேன் இல்லையா, 9845, அது ஒரு 2000 அனுப்பிடுங்க சார். சரி சார். ஓகே. நம்பர் சொல்லவா? ஜிபே நம்பரு. ஓகே சார், சொல்லுங்கள் சார். 98 சார். ஆமாம், எழுதிக்கங்க. நோட் பண்ணுங்க. அது கொஞ்சம் கம்மி பண்ண மாட்டீங்களா சார்? என்ன சார் அது ப்ளீஸ். இல்லை சார், நான் ஃபிக்ஸடே வாங்கல. இப்போ எவ்வளோ பாசிட்டிவாக சொல்லியிருக்கேன், எவ்வளோ விஷயம் சொன்னேன். காலையிலேருந்து நான் எக்ஸாம் இல்லை கொஸ்டின் இது ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ண ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சொல்லிருக்கீங்க, சொல்கிறேன். இல்லை நான் வாங்குறது இந்த அமௌண்ட் தான் சார் வாங்குறேன். ஓகே சார். நம்பர் நோட் சொல்லுங்கள் சார். சரிங்களா? அதாவது நான் சொன்னது விஷயம் எதுவுமே அதாவது பொய் சொன்னா போதும் சொல்லி சமாளிக்கல. எல்லாமே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி எடுத்துருக்கேன். என்னோட உழைப்பு அந்த மாதிரி எனக்கு. ஓகே சார். சார் நம்பர் சொல்லுங்கள் சார். 98 405 390 58. ஓகே சார். 405 390 58. நேம் சார் வரும்? கார்த்திக் பாபு. ஓகே சார், நான் பார்க்குறேன், அனுப்புகிறேன். ஓகே, 2000 சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். இப்போ சொல்லுங்க, என்னுடைய ஆன்லைன் கன்சல்டிங் எப்படி இருந்தது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பட்டன் பிரஸ் பண்ணவும். பணம் என்பது ஒரு மனுஷனுக்கு 5 விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படும். சம்பாதிக்க, செலவு செய்ய, சேர்த்து வைக்க, கடன் வாங்க, கடன் கொடுக்க. இந்த விஷயத்தை தவிர பணத்திற்கும் மனுஷனுக்கும் வேறு எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த காலத்தில் பணத்தால் ஏமாந்தவங்களை விட பாசத்தாலும் நம்பிக்கை துரோகத்தாலும் ஏமாந்தவங்க தான் அதிகம் உண்டு. இரவுகள் நம்மை உறங்க வைத்தாலும் சில கசப்பான நினைவுகள் நம்மை உறங்க வைப்பதில்லை. பாதிக்கப்பட்ட நல்லவங்களுடைய சாபமோ வாக்கும் நிச்சயமாக பலிக்கும். என்னை நம்புறவங்களையோ, என்னை நேசிப்பவர்களையோ, எனக்கு உதவி செய்தவர்களையோ நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். பிறரை பாராட்டி பேசக்கூடிய தகுதி வந்தாலே மேடை பேச்சாளராகக்கூடிய தகுதி தானாகவே வந்துவிடும். பிறரை பாராட்டக்கூடிய மனிதனுக்கு தான் இறைவனுடைய பாராட்டும் வாடிக்கையாளருடைய பாராட்டும் மிக எளிதில் கிடைக்கும். நான் அதிர்ஷ்டத்தை நம்புறவன் இல்லை, உழைப்பை நம்புறவன். அதைவிட அதிகமாக என்னுடைய தன்னம்பிக்கையை நம்புறவன். என்னுடைய கற்பனை சக்தி, ஜோதிட சக்தி மூலமாக பயன்படுத்தி ஜாதக பலன்கள் அனைத்தும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஜோதிட புத்தகங்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும்போது உங்களுக்கு ஜாதக பலன்கள் எடுத்து சொல்வதற்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. என்னுடைய ஜோதிட திறமை மீது முழு நம்பிக்கை உங்களுக்கு வந்த பிறகுதான் என்னுடைய ஜோதிட புத்தகங்கள் அனைத்தும் நீங்கள் வாங்குவீங்க. ஆன்லைன் மூலமாக ஜாதகம் பார்க்குறவன் நான். ஆன்லைன் மூலமாக என்னுடைய ஜோதிட புத்தகத்தை விற்பனை செய்பவன் நான். இந்த சின்ன விஷயம் எனக்கு தெரியாதானே? இந்த உலகத்தில் ஜோதிட விஷயத்தில் உங்களை தவிர வேறு யாரையும் நான் நம்ப மாட்டேன் என்ற அளவுக்கு கிளைண்ட்டுடைய மனசில் நம்ம இடம் பிடிக்கணும். அதுதான் நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த கிளைண்ட்டுக்கு பெருமை, நமக்கும் பெருமை. என்ன நான் சொல்கிறது கரெக்டானே? கெட்டவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழணும், அதற்கு பெயர் வாழ்க்கை கிடையாது. நம்மளை யாரும் கெட்டவங்களாக நினைக்கக்கூடாது. நம்ம கூட இருக்கிறவங்க யாரும் கெட்டவங்களாக இருக்கக்கூடாது. இதுதான் உண்மையான மகிழ்ச்சியான வாழ்க்கை. எதில் ஜெயிக்கிறோம் என்பது முக்கியம் இல்லை, எதில் ஜெயிச்சா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்பது தான் ரொம்ப முக்கியம். அது நேர்வழியாக மட்டும்தான் இருக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் என்பது முக்கியம் இல்லை, இதுக்கப்புறம் எப்படி வாழ போகிறோம் என்பது தான் ரொம்ப முக்கியம். வாங்க இன்றைய வீடியோவின் தலைப்புக்குள் செல்வோம். ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. பணபரஸ்தான அதிபதிகள் குரு புதன், இந்த இருவரும் புஷ்கராம்சம் சாரம் பெற்று லக்னத்திற்கும் ராசிக்கும் லக்னாதிபதிக்கும் மறையாமல் இருப்பதால் ஜாதகி கையில் பணம் நகை சொத்து தங்கும். கைராசி முகராசி உடையவள். உழைப்பில்லாத வருமானமோ ஜாதகிக்கு உண்டு. அடுத்து 5ஆம் அதிபதி நட்பு கிரகமாக வந்து லக்னாதிபதிக்கு தொடர்பு. 9ஆம் அதிபதி நட்பு கிரகமாக வந்து லக்னத்திற்கு தொடர்பு இருப்பதால் காவல் தெய்வம்,
குல தெய்வம், இஷ்ட தெய்வம், உபாசன தெய்வம் அனைத்து தெய்வத்தின் ஆசீர்வாதமோ முன்னோர்களின் ஆசீர்வாதமோ ஜாதகிக்கு உண்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 9ஆம் அதிபதி சூரியன் சாரம். சூரியன் புஷ்கராம்சம் சாரம் பெற்று கேதுவுடன் திதி சூனியத்தில் இருந்தாலும் தந்தை கடவுள் பக்தி உடையவர், தந்தை நேர்மையானவர். தந்தைக்கு எந்த தீய பழக்கமோ தீய நண்பர்களுடைய பழக்கமோ பிறர் மதிக்கும்படி, அதாவது தீய பழக்கமோ தீய நண்பர்களுடைய பழக்கமோ இருக்காது. பிறர் மதிக்கும்படியாகவோ பாராட்டும்படியாகவோ உண்மையான புகழுக்கு சொந்தக்காரராகவோ தந்தையுடைய பிறவி குணம் இருக்கும் என்று சொல்லணும். தந்தை சுறுசுறுப்பானவர், நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர், பிறருக்கு அதிகாரம் செய்யக்கூடியவர், புகழ் பாராட்டு விரும்பக்கூடியவர், ஒரு விஷயத்தை ஒரு முறை சொன்னால் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவர், நிர்வாகத்திறமை உடையவர். மோட்டிவேஷனாக பேசினால் தந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். சுயமரியாதை, சுய கௌரவம், சுய ஒழுக்கம், சுய புத்தி, சுய கட்டுப்பாடு, சுய சிந்தனை, சுய முன்னேற்றம், சுய வருமானம் உடையவர். தந்தை நேர்மையான வழியில் பணம் சம்பாதிக்கக்கூடியவர், தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பயணத்தை நோக்கி செல்பவர், இரவு பகல் நேரங்காலம் பார்க்காமல் உழைக்கக்கூடியவர். தந்தை ரொம்ப டேலண்ட் உடையவர், கல்வி அறிவு, உலக அறிவு, வாழ்க்கை அறிவு புரிந்து கொண்டு நடப்பவர். எளிதில் பிறரை நம்ப மாட்டார், அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டார், உழைப்பு நம்புவார். அதைவிட தன்னுடைய தன்னம்பிக்கை மீது முழு நம்பிக்கை உடையவர். தான் எடுத்த முடிவு தன்னுடைய குடும்ப நபர் கேட்கணும் என்ற எண்ணம் உண்டு. குடும்ப பாரத்தையும் கஷ்டத்தையும் தன்னுடைய தலையில் அதிகமாக சந்தோஷமாக சுமப்பார் என்று சொல்லணும். தந்தை கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் மட்டும்தான் பயப்படுவார். தனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு மிஸ் பண்ண மாட்டார். என்னுடைய டேலண்ட் ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை என்று நினைக்கக்கூடியவர். பெற்றவங்களுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கறது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த பெற்றவங்களுக்கு கடைசி காலம் வரைக்கும் கௌரவமாக வச்சு காப்பாற்றுவது தான் ரொம்ப முக்கியம் என்று நினைக்கக்கூடியவர். பிறருக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்றுவார் என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. ஸ்திர லக்னம், ஸ்திர ராசி. ஜாதகி பொறுமையாகத்தான் சிந்தித்து தான் எந்த விஷயத்திலையும் இறங்குவாள். அவசரப்பட்டு எந்த முக்கிய முடிவும் உடனே எடுக்க மாட்டாள். நன்கு யோசித்த பிறகுதான் முடிவு எடுப்பாள். முடிவு எடுத்த பிறகு அந்த முடிவிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டாள். இன்னைக்கு இந்த வேலை தான் முக்கியம், இந்த வேலை முடித்தால் போதும், மற்ற வேலையெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று இருப்பாள். கவர்மெண்ட் ஆஃபீஸில் தன்னுடைய வேலை முடியும் வரை நேரம் தாமதம் ஆனாலும் இருந்து அந்த வேலையை முடித்த பிறகுதான் வருவாள். இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. பணம் சேமிப்பதில் ஆர்வமுடையவள். பணத்தின் காரணமாக தன்னுடைய எந்த வேலையும் தடையாக கூடாது என்ற எண்ணம் உடையவள். ஓகே, நெக்ஸ்ட் 2ஆம் அதிபதி திதி சூன்ய அதிபதி சாரம். 12ஆம் அதிபதி திதி சூன்ய அதிபதியாக வந்து மற்றொரு திதி சூன்ய அதிபதி சாரத்தில் இருப்பதால் கண்ணாடி பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஜாதகிக்கு நிச்சயமாக ஏற்படும். அடுத்து லக்னாதிபதி 4லிருந்து 4ஆம் பார்வை மூலமாக தாயார் கிரகம் சந்திரனை பார்ப்பதால் ஜாதகி அம்மா பிள்ளை. அம்மா சொல்றது தான் வேத வாக்கு. தன்னுடைய வருமானத்தை கூட அம்மா கிட்ட தான் கொடுப்பாள். அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் எந்த முக்கிய முடிவும் எடுக்க மாட்டாள். திருமணத்திற்கு பிறகும் தாய் பாசம் குறையாது. அம்மா சொல்லும் அட்வைஸும் கண்டிஷனும் ஜாதகி கேட்பாள். ஜாதகியுடைய மனசு சரியில்லை என்றால் அம்மா கிட்ட தான் முதலில் ஆலோசனை கேட்பாள். அம்மா அதிகம் செல்லம் கொடுத்து ஜாதகியை வளர்ப்பாங்க. ஜாதகிக்கு நல்ல அம்மா கிடைக்கும் என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 2 திதி சூன்ய அதிபதிகள் சஷ்டாஷ்டகமாக இருப்பதால்
ஜாதகிக்கு நிச்சயமாக திருமணம் உண்டு. 7ல் சந்திரன் இருப்பதால் அம்மா ஜாதகி மேல் ரொம்ப பாசம் உடையவங்க. அவர் 9ஆம் அதிபதியாக வந்து லக்னத்தை பார்ப்பதால் தந்தையும் ஜாதகி மேல் ரொம்ப பாசம் உடையவர். 7ஆம் அதிபதிக்கு அஷ்டமாதிபதி பாதகாதிபதி தொடர்பு இருப்பதால் ஜாதகிக்கு திடீர் அதிர்ஷ்டம் மூலமாகத்தான் திருமணம் நடக்கும். பாதகாதிபதி உச்சம் பெற்று 7ஆம் அதிபதிக்கும் திருமணக்காரன் புதனுக்கும் தொடர்பு இருப்பதால் ஆடம்பரமான திருமணத்தை தவிர்க்கணும். வரதட்சணை விஷயத்திலையும் கவனம் தேவை. இந்த மேட்ரிமோனியல் விஷயத்துலையும் கவனம் தேவை. தரகர் விஷயத்துலையும் கவனம் தேவை. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 1, 2 அதிபதிகள் புஷ்கராம்சம் சாரம் பெற்று தொடர்பு இருப்பதால் ஜாதகி போன ஜென்மத்தில் இயற்கை மரணத்தில் இறந்தவள். இந்த ஜென்மத்தில் நல்ல குடும்பத்தில் பிறந்தவள். அடுத்த ஜென்மம் மனித பிறவியாக ஜாதகி மீண்டும் பிறப்பாள். அடுத்து 2ஆம் அதிபதி புஷ்கராம்சம் சாரம், அது பூரம் நட்சத்திரத்தில் இருப்பதால் பெண் கடவுள் பெயர் உள்ள பெண் ஜாதகியுடைய குடும்பத்தில் உண்டு என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் 1, 5 அதிபதிகள் புஷ்கராம்சம் சாரம் பெற்று 4, 10ல் தொடர்பு இருப்பதால் ஜாதகி பிறந்த பிறகுதான் வீட்டில் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். லக்னாதிபதி 4ல் புஷ்கராம்சம் சாரம் பெற்று சாரநாதன் ராகு செவ்வாயுடைய மூல திரிகோணம் வீட்டில் இருந்து குரு பார்வை இருப்பதால் ஜாதகி குடியிருப்பது சொந்த வீடு. சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகமோ ஜாதகிக்கு உண்டு. 4ல் செவ்வாய் இருந்து குரு பார்வை இருப்பதால் ஜாதகிக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது. இந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறேங்க, லக்னாதிபதி 4ல் திக்பலம் இழந்துட்டாரா? இருக்கட்டும், அவர் என்னவா இருக்கார்? புஷ்கராம்சம் சாரத்தில் இருக்குது. அதாவது ஒரு கிரகம் திக்பலம் இழந்தாலும் அந்த கிரகம் புஷ்கராம்சம் சாரம் பெற்றுவிட்டால் அந்த கிரகம் திக்பலம் பெறுவதற்கு சமம். ஸோ 4ல் செவ்வாய் இருந்து குரு பார்ப்பதால் ஜாதகிக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது சொல்லிட்டேன். அந்த செவ்வாய் பலமாக இருக்கா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 1, 6 அதிபதி செவ்வாய் பலமாக உள்ளது என்று நம்ம சொல்லணும். இந்த ரூல்லாம் உங்களுக்கு தெரியாது, என் வீடை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஓகே, அடுத்து 1, 2, 4, 5 அதிபதிகள் புஷ்கராம்சம் சாரத்தில் இருப்பதால் இதில் கல்விக்காரன் புதனும் புஷ்கராம்சம் சாரத்தில் இருப்பதால் ஜாதகி கல்வி விஷயத்தில் நன்றாக படிப்பாள், நல்ல மதிப்பெண் வாங்குவாள். கல்வி சொத்து, பரம்பரை சொத்து, பூர்வீக சொத்து, தாய் தந்தை சேர்த்து வைத்துள்ள சொத்து, இவை அனைத்தும் ஜாதகிக்கு கிடைக்கும் என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 9ஆம் அதிபதி உச்சம் பெற்று அது சுக்கிரன் வீடாக வந்து புதனோ சுக்கிரனோ தொடர்பு இருப்பதால் தந்தையுடைய நெற்றியில் விபூதி, குங்குமம், சந்தனம் இதில் ஒன்று நெற்றியில் பொட்டாக பயன்படுத்துவார் என்று சொல்லணும். ஓகே, அடுத்து 5ஆம் அதிபதியும் சனியும் புஷ்கராம்சம் சாரம் பெற்று 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் குல தெய்வம் அருள் உண்டு. ஜாதகியுடைய முன்னோர்கள் தான் எப்படி சொல்லணும்? ஜாதகியுடைய முன்னோர்கள் நல்லவங்கன்னு சொல்லணும். ஜாதகியுடைய முன்னோர்கள் நல்லவங்க, அதிக கடவுள் பக்தி உடையவங்க, கோயில் தர்ம காரியத்திற்காக அதிக நன்மைகளும் உதவிகளும் செய்தவர்கள், குலதெய்வமிடம் வேண்டிக்கிட்ட நேர்த்தி கடன் குடும்பத்தோடு சேர்ந்து செய்யக்கூடியவங்க என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 1, 2 அதிபதிகள் புஷ்கராம்சம் சாரம் பெற்று இந்த இருவருக்கும் தொடர்பு உண்டு. ஜாதகி தன்னுடைய கௌரவத்தையும் தன்னுடைய குடும்ப கௌரவத்தையும் குடும்ப நபருடைய கௌரவத்தையும் சேர்த்து காப்பாற்றுவாள்.
வாக்கு கிரகம் வாக்குஸ்தானாதிபதியும் லக்னாதிபதியும் புஷ்கராம்சம் சாரத்தில் இருப்பதால் பிறர்க்கு கொடுத்த வாக்கு ஜாதகி காப்பாற்றுவாள். ஜாதகி எல்லா விஷயத்திலையும் நேர்மையாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் நன்கு சிந்திச்சு தெளிவான முடிவாகவும் நல்ல முடிவாகவும் ஜாதகி எடுப்பாள் என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. பெண் ஜாதகத்தில் செவ்வாயும் குருவும் 8ஆம் அதிபதியும் 8இல் இருக்கும் கிரகம் புஷ்கராம்சம் சாரத்தில் இருப்பதால் ஜாதகி புகுந்த வீட்டில் நல்ல வசதி வாய்ப்போடு பாதுகாப்புடன் வாழுவாள். பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் ஜாதகி நல்ல பெயர் வாங்கி கொடுப்பாள் என்று சொல்லணும். ஆயில்காரன் சனி 8இல் புஷ்கராம்சம், லக்னாதிபதி ஆயில்காரன் மூலத்திரிகோண வீட்டில் புஷ்கராம்சம் சாரம் பெற்று குரு பார்வை இருப்பதால் ஜாதகிக்கு ஆயில் அதிகம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 10ஆம் அதிபதியும் 10இல் நிற்கும் கிரகமும் புஷ்கராம்சம், மாமியார் நல்லவங்க. 3ஆம் அதிபதியும் சூரியனும் புஷ்கராம்சம், மாமனார் நல்லவர். மேலும் லக்னாதிபதிக்கு பாதகஸ்தானத்தில் 10ஆம் அதிபதி இருந்தாலும் அவர் புஷ்கராம்சம் சாரம் பெற்று திதி சூன்யத்தில் இருப்பதால் ஜாதகிக்கும் மாமியாருக்கும் ஒற்றுமை உண்டு. மாமியாரை தாயார் ஸ்தானத்தில் வைத்து பழகுவாள் என்று சொல்லணும். 2ஆம் அதிபதியும் வாக்கு கிரகமும் அதற்கு திரிகோணத்தில் மாந்தியும் புஷ்கராம்சம். ஜாதகி பொய் பேச மாட்டாள், உண்மை மட்டும்தான் பேசுவாள் என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. காலபுருஷனுக்கு 3ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியும் செவ்வாயும் புஷ்கராம்சம் சாரம். அதே மாதிரி காலபுருஷனுக்கு 11ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியும் புஷ்கராம்சம் சாரம். ஜாதகியுடைய உடன்பிறப்பு நல்லவர். உடன்பிறப்பு மூலமாக ஜாதகியுடைய வாழ்க்கையில் எந்த தீய பலனும் நடக்காது. உடன்பிறப்பு மூலமாக ஜாதகிக்கு எந்த பாதிப்பும் வராது. திதி சூன்ய ராசியில் கேது இருந்து அதற்கு திரிகோணத்தில் செவ்வாய் சனி, இந்த மூவரும் புஷ்கராம்சம் சாரத்தில் இருப்பதால் ஜாதகிக்கும் உடன்பிறப்புக்கும் ஒற்றுமை உண்டு, சகோதர ஒற்றுமை உண்டு என்று நம்ம சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 4ஆம் அதிபதி வக்கரம் பெற்று வக்கர கிரகம் சாரம் பெற்று புதன் வீட்டில் இருப்பதால் ஜாதகியுடைய வாகனத்தில் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அந்த ஆடியோவில், நேமு இல்லை அதாவது இமேஜு அந்த மாதிரி ஏதாவது ஒட்டியிருப்பாங்க. ஓகேங்களா, சரி. கர்ணாதிபதியும் யோகி கிரகமும் இருவரும் 2, 5ஆம் இடத்தை பார்ப்பதால் கர்ணாதிபதியும் யோகி கிரகமும் இருவருமே 2, 5ஆம் இடத்தை பார்ப்பதால் மேலும் 9ஆம் பாவத்திற்கு முன்பின் இவர்கள் இருப்பதால் ஜாதகிக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ஜாதகியுடைய முன்னோர்கள் தான் மீண்டும் குழந்தைகளாக பிறப்பாங்க. 5ஆம் அதிபதி ஆண் ராசியில் இருந்து ஆண் கிரகம் பார்ப்பதால் ஜாதகிக்கு ஆண் வாரிசு பிறக்கும் என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் சூரியன் சந்திரன் சஷ்டாஷ்டகம். இந்த சஷ்டாஷ்டகத்தில் கேது திதி சூன்யத்தில் இருப்பதால் தாய் தந்தை இருவருமே ரொம்ப ஒற்றுமையானவங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் பேசுவாங்க. இந்த இருவருக்கும் எந்த ஒளிவு மறைவு இருக்காது. இருவரும் சேர்ந்து தான் ஷாப்பிங்குக்கு போவாங்க, கோயிலுக்கு போவாங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவாங்க. இருவரும் சேர்ந்து தான் சுபகாரியத்தில் அதிகம் கலந்து கொள்ளுவாங்க. அப்பா அம்மா ரொம்ப ஒற்றுமையானவங்க என்று நம்ம சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. ஓகேங்களா, அடுத்து சூரியன் வேதை நட்சத்திரத்தில் இருந்து திதி சூன்யத்தில் இருப்பதால் தந்தைக்கு எதிரிகள் கிடையாது, எதிரிகள் தொல்லையும் இருக்காது என்று நம்ம சொல்லி ஆகணும். அடுத்து லக்னாதிபதிக்கு 2ஆம் அதிபதியும் சந்திரனும் தொடர்பு இருப்பதால்
ஜாதகிக்கு கார வகை உணவில் நிச்சயமாக ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லியாகணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. லக்னாதிபதி சதயம் நட்சத்திரத்தில் இருப்பதால் ஜாதகிக்கு எண்ணெய் குளியல் ஆயில் பாத் பிடிக்கும். பேரிச்சம்பழம் திராட்சை கொத்து விரும்பி சாப்பிடுவாங்க. குதிரை வண்டி சவாரி ரொம்ப பிடிக்கும். எண்ணெய் பலகார உணவு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் தையல் மிஷின் இருக்கும் அல்லது டெய்லரிங் வேலை தெரிந்த நபர் வீட்டில் இருப்பார். காலில் சாக்ஸ் இல்லாமல் ஷூ போட மாட்டாங்க. சாக்ஸ் போட்டுக்கக்கூடிய பழக்கம் உண்டு. மூட்டு வலி பேஷண்ட்டும் மூட்டு வலி எண்ணெயும் வீட்டில் இருக்கும். 100க்கு 100 ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் என்று நினைக்கக்கூடியவங்க. எலியை பிடிக்க வீட்டில் எலி கூண்டு உண்டு. பூஜை அறையில் கலசம் சொம்பு இருக்கும். கால பைரவரை வேண்டிக்கிட்டு தன்னுடைய வாகனத்தில் கயிறு கட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டில் வாசலில் இருக்கு இல்லையா, இரும்பு கேட்டோ ஏதோ ஒரு கேட் இருக்கும், அந்த வீட்டு வாசலில் அந்த கயிறு கட்டுவாங்க. ஓகேங்களா, வீட்டில் வாசலில் கட்டுறதை விட அவங்க அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வாகனத்தை கட்டுறது தான் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இவங்க ஸ்டாப்லர் பின்னு பஞ்சிங் மிஷின் அதிகமாக பயன்படுத்துவாங்க ஸ்டேஷ்னரி ஐட்டத்தில். வீட்டு அருகில் முஸ்லீம் நபர்கள் இருப்பார்கள் அல்லது வீட்டு அருகில் மசூதி இருக்கும். தென்னை மரம் வளர்க்கணும் என்ற ஆசைப்படுவாங்க சின்ன வயசில். சொந்த வீடு இருந்தால் நிச்சயமாக வீடு வாங்கின பிறகு தென்னை மரம் வளர்க்கணும் என்று அதிகமாக விரும்புவாங்க. சித்ரா பௌர்ணமியில் அன்னதானம் கொடுத்தால் ஜாதகியுடைய லட்சியம் விரைவில் நிறைவேறும். வைராக்கியத்தோடு வாழக்கூடிய சாதனை பெண் இந்த ஜாதகி. சின்ன வயசில் ஒட்டக பொம்மையும் குதிரை பொம்மையும் வைத்து விளையாடுவாங்க. எதையும் எளிதில் ஒற்றுக்கொள்ள மாட்டாங்க. எதையும் எளிதில் நம்பவும் மாட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் அது அப்படியே ஆமாம் சொல்லி உண்மை என்று நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா கண்டிப்பாக அவங்களே உணர்ந்தால் மட்டும்தான் நம்புவாங்க. மற்றவங்க சொல்கிறது அப்படியே ஒத்துக்கொள்ளவும் மாட்டாங்க. மற்றவங்க சொல்கிறது எதையும் நம்ப மாட்டாங்க. ஓகேங்களா, பிடிவாத குணம் உண்டு. இந்த விஞ்ஞானி போல ஆராய்ச்சி செய்யக்கூடிய திறமை ஜாதகி கிட்ட உண்டு. ஏழை, முதியவர்கள், நோயாளி, மாற்றுத்திறனாளி இவர்களுக்கு தன்னால் முடிந்த சிறு உதவிகள் செய்யணும் என்று நினைப்பவள். கடின உழைப்பு, கடின வேலை எதுவாக இருந்தாலும் செய்யக்கூடியவங்க. தன்னுடைய உழைப்பால் முன்னுக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சாதனை பெண் இந்த ஜாதகி. ஓகேங்களா, அடுத்து ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. ஜாதகி பிறந்தது திங்கட்கிழமை. கிழமைநாதன் சந்திரன் பலமாக இருப்பதால் ஜாதகி பிறந்த நேரமும் நாளும் கிழமையும் நன்றாக உள்ளது. ஜாதகி மூலமாக பிறருக்கு நன்மைகள் அதிகம் நடக்கும். குடும்பத்திற்கும் சமுதாயத்துக்கும் நல்லது தான் அதிகம் நடக்கும் என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்து லக்னாதிபதி செவ்வாய்க்கு சந்திரன் குரு தொடர்பு இருப்பதால் ஜாதகிக்கு முருகன் கடவுள் பிடிக்கும். முருகன் கடவுள் கோயிலுக்கு அதிகமாக விரும்பி செல்லுவாங்க என்று சொல்லணும். இவ்வளோ தாங்க விஷயம். இப்படி தான் கிளைண்ட்டிகிட்ட பேசினேன். ஓகேங்களா, அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. நான் சொன்ன விஷயம் ஏற்கனவே ஆடியில் சொன்ன விஷயந்தான் இங்கே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எங்கேருந்து பலன் எடுத்தேன்னு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் எந்த பலன் சொன்னாலும் சரி கிளைண்ட்டுக்கிட்ட இந்த சூட்சம ரகசியெலாம் சொல்ல மாட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக பலன், ஆமாம் சார், கரெக்ட் சார், உண்மை சார், சூப்பர் சார், எப்படி சார், இந்த மாதிரி தான் என்னுடைய கிளைண்ட்டெல்லாம் ரசித்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கேட்பாங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஜோதிட நண்பர்கள் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நல்ல விஷயத்த
4 பேருக்கு தெரியப்படுத்துது, அது நல்லது தாங்க. ஓகே, குட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். அதை விட ரொம்ப முக்கியம், நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து வீடியோவும் பார்க்கவும். உங்களுக்கு தெரிந்த ஜோதி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும். நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன்கள் எடுத்து சொல்லி பழகவும். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் வேறு ஒரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.